அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிற அப்படின்னா வயர்லெஸ் ப்ராட்பேண்ட் நெட்வொர்க். இந்த வீடியோ என் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி போஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து யூஐடி காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். யூஐடி காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் பெருநாயக்கம்பாளையத்தில் இருக்குது. என்னோடய சொந்த ஊர் சிவகாசி. என்னோடய பேர் ஸ்ரீராம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். சப்ஜெக்ட் கோடு வந்து CEC 364 வயர்லெஸ் ப்ராட்பேண்ட் நெட்வொர்க். இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸு. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நெட்வொர்க்னா என்னன்னு தெரியணும். நெட்வொர்க் என்னன்னா நெட்வொர்க் இஸ் எ சிஸ்டம் ஆஃப் கனெக்டட் காம்பனன்ட். நெட்வொர்க் இஸ் எ சிஸ்டம் ஆஃப் கனெக்டட் பார்ட்ஸ். சிஸ்டம் ஆஃப் கனெக்டட் பார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, உங்கள் கம்ப்யூட்டரில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது இந்த காம்பனன்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணால் மட்டும் நெட்வொர்க் ஃபார்ம் ஆகாது. எது காம்பனன்ட்ஸை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்காண்டி. அதுக்காண்டி தான் சிஸ்டமில் எல்லா பார்ட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். செகண்டு, இந்த காம்பனன்ட்ஸ் இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி இன்னொரு சிஸ்டமோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த நெட்வொர்க்கை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் ஆகுதுன்னா வயர் வழியாக கம்யூனிகேட் பண்ணலாம், இன்னொன்று வயர்லெஸ் வழியாக கம்யூனிகேட் பண்ணலாம். வயர் வழியாக கம்யூனிகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். அப்போ எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லலாம், ஆப்டிக்கல் ஃபைபர், காப்பர் கேபிள், எக்ஸெட்ரா. ஓகேங்களா? வயர்லெஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ரேடியோ சிக்னல் யூஸ் பண்ணுவோம். இது டைப் சொல்லிட்டேன். ஆப்டிக்கல் ஃபைபர் என்ன யூஸ் பண்ணுவோம், லைட் சிக்னல் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுவோம். காப்பர் கேபிளில் எலக்ட்ரிக்கல் சிக்னல் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த காப்பர் கேபிளில் கம்யூனிகேட் பண்ணலாம்னு சொல்கிறது என்னன்னா, எக்ஸாம்பிள் மைக்கு. இந்த மைக் நம்ம பேசுகிற சவுண்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலிமா கம்யூனிகேட் ஆகுது. ஆப்டிக்கல் ஃபைபர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபைபர் கேபிளில் லைட் மூலிமா கம்யூனிகேட் ஆகுது. எக்ஸாம்பிள் ரேடியோ சிக்னல் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோன், ஒரு சேட்டலைட்டு, இங்கெல்லாம் வந்து ரேடியோ சிக்னல் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, வயர்லெஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறாங்க. சரி, இப்போ நெட்வொர்க் நாங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா நெட்வொர்க் டைப்ஸ் என்ன பார்க்க போகிறோம். அடுத்து பார்க்க போகிறது நெட்வொர்க் டைப்ஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா LAN, MAN, WAN, FAN, CAN. இந்த 3 இருக்கு. LAN அப்படின்னா என்னன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இந்த AN அப்படிங்கிற எல்லாமே லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு அர்த்தம். இது மெட்ரோபாலிட்டன் நெட்வொர்க். இது வந்து வைட் ஏரியா நெட்வொர்க். இது வந்து பர்சனல் ஏரியா நெட்வொர்க். இது வந்து கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க். இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து உங்கள் ஹோம் ஆஃபீஸில் யூஸ் பண்ணிக்கலாம். மெட்ரோபாலிட்டன் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு சிட்டியை கனெக்ட் பண்ணுறது. இந்த மாதிரிக்கு வேனுக்கு, பேனுக்கு, கேன் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கள். கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க்கு ஒரு இன்ஸ்டிடியூட், ஒரு காலேஜ் அங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரிக்கு மற்ற வேன், பேன், கேன் சொல்லவே இல்லை. அது என்னென்னு சர்ச் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னால் கமெண்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் லைக் பண்ணுறேன். தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நெட்வொர்க் நம்ம பார்த்துட்டோம், நெட்வொர்க் டைப்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிறது நெட்வொர்க் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். நெட்வொர்க் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நெட்வொர்க் ஃபங்க்ஷன்ஸ் 3 ஃபங்க்ஷன் தாங்க. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா டேட்டா ஷேரிங். அடுத்து டேட்டா ஷேரிங் என்னன்னா, இந்த எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு சாங் தேவைப்படுது. 2 வழியில் சாங்கை ஏற்றலாம். ஒன்று, என் ஃப்ரெண்டு மொபைலில் அந்த சாங் இருந்துச்சு அப்படின்னா குயிக் ஷேர் மீ ப்ளூடூத் யூஸ் பண்ணி என் ஃப்ரெண்டு மொபைலில் இருந்து அந்த சாங்கை எனக்கு ஏற்றலாம். ஆனால் ப்ளூடூத்து, குயிக் ஷேர் மீ இந்த 3லையும் பாட்டு ஏறுறப்ப ஒன்றில் ஃபாஸ்ட்டாக ஏறும், இன்னொன்றில் ஸ்லோவாக ஏறும். எக்ஸாம்பிள் ப்ளூடூத்தில் எடுத்திங்கன்னா ஸ்லோவாக ஏறும், ஷேர் மீல ஏற்றினா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏற வாய்ப்பு இருக்குது.
இது சின்ன பார்ட்டாக இருக்கிறதுனால வேகமாக ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பெரிய மூவி ஏற்றுறீங்க அப்படின்னா அதை புல்ட்டுத்துள்ளே ஏற்றுனீங்கன்னா ஸ்லோவாக ஏறும். ஷேர் எம்னியோ ஏற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். அது ஏன்னு பார்க்க போகிறோம். அது வந்து ப்ராட்பேண்டில் வரும். டேட்டா ஷேரிங் இன்னொரு வழி வந்து இன்டர்நெட்டோட ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா. செகண்ட் வந்து கம்யூனிகேஷன். வாட்ஸ்அப் காலிங்கு, ஃபோன் காலிங், இந்த மாதிரி கால் பண்ணி பேசுகிற எல்லாமே கம்யூனிகேஷனில் வரும். ஓகேங்களா. கடைசி என்னன்னா அக்சஸ் கண்ட்ரோல். நெட்வொர்க் கேன் கண்ட்ரோல் டு ரிசோர்ஸ். உங்கள் நெட்வொர்க்கை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும். இன்னொருத்தர் வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதை நான் கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்? ப்ரொவைட் செக்யூரிட்டி. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோனில் நெட்டு முடிஞ்சு போச்சு. அவருக்கு வந்து நெட்டு தேவைப்படுது. அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்படி உங்கள் ஃபோனில் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் நெட்டை அக்சஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஹாட்ஸ்பாட் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் போகும்னு சொல்ல முடியாது. உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் போகும். இல்லை உங்களுக்கு தெரியாத நபருக்கு அவர் ஃபோன்லேயும் உங்கள் ரேடியோ சிக்னல் காமிக்கும். அப்போ அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்கள் நெட்டுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு யாருக்கு தெரியுதோ அவங்க மட்டும்தான் உங்கள் நெட்டை அக்சஸ் பண்ண முடியும். இன்னொன்று, உங்கள் ஃபோன்லேயே உங்கள் டேட்டாவை லிமிட் பண்ணிக்கிறலாம். இப்போ எக்ஸாம்பிள், என் ஃப்ரெண்டு வந்து 50 MB மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட 50 MBன்னு சொல்லிட்டு அவர் 1 GB டவுன்லோட் பண்ணிட்டாருன்னா உங்கள் நெட்டை எடுத்துட்டாரு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அவன் கேட்ட 50 MB மட்டும் யூஸ் பண்ணுற மணிக்கு உங்கள் நெட்டோட சைஸை லிமிட் பண்ணி அவருக்கு ஷேர் பண்ணுறீங்க. இன்னொன்று, அவர் உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கும், அக்சஸ் பண்ணிக்கிறாரு. 50 MB மட்டும் தான் அவர் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் கட் ஆயிரும். நீங்கள் அளவு அடுத்த லிமிட்டை அலோகேட் பண்ணால் தான் அவருக்கு போகும். இதான் வந்து அக்சஸ் கண்ட்ரோலர். அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னா உங்கள் ரிசோர்ஸை உங்கள் நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்ணுறது. அதுக்கு என்ன செய்யலாம், ப்ரொவைட் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறீங்க. இதான் நெட்வொர்க் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்த என்னன்னா ப்ராட்பேண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராட்பேண்ட், வாட் இஸ் ப்ராட்பேண்ட்? இந்த ப்ராட்பேண்ட் அப்படிங்கிறது டிபெண்ட் அப்பான் யுவர் ஸ்பீடை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள், MP3 சாங் ஒன்று இருக்குது. அதை நான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும். 2 வழியாக ஷேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு, இந்த MP3 சாங் அப்படிங்கிறது டேட்டா. இந்த டேட்டாவோட சைஸ் எவ்வளோனா, எக்ஸாம்பிள் நான் 1 GB வச்சுக்கிறேன். இந்த ஜிபி அப்படிங்கிறனா ஜிகா பைட். இந்த பைட்னா சிலருக்கு என்னன்னு தெரியாது. பைட்னா என்ன அப்படின்னா 1 பைட் 8 பிட்டு. பிட்டுன்னா என்னன்னா, ஒரு பிட்டுனா என்ன, அது 0வா இருக்கலாம், இல்லாட்டி 1ஆ இருக்கலாம். இதான் ஒரு பிட்டு. அந்த மணிக்கு 8 பிட்டு சேர்ந்தது வந்து ஒரு பைட்டு. ஓகேங்களா. அப்போ ஜிகானா என்ன, எக்ஸாம்பிள் கேன்னு வச்சுக்கிறேன், கிலோ பைட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இங்கே கிலோனா கொஞ்சம் கிலோனா அப்படின்னா 10⁻�0, மெகா அப்படின்னா 10⁻6. இந்த மணிக்கு போய்கிட்டே இருக்கும். 10⁻3 இது வந்து 2⁻0னா 2 பிட்டு. அது 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். 2⁻1 அப்படின்னா 2⁻0னா 1 பிட்டு. 2⁻1னா 2 பிட்டு. 2⁻3னா 8 பிட்டு. அப்போனா இதில் எத்தனை பிட்டு இருக்குது? 8 பிட்டு இருக்குது. இது பிட்டை சொல்கிறதுக்கு. பைட்டை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 10⁻3, 10⁻6 கிலோ பிட்டா மெகா பிட்டா சொல்கிறது. இது வந்து எது சொல்லுது அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற ஸ்டோரேஜ் பற்றி சொல்லுது. உங்கள் ஃபோனில் இந்த MP3 சாங்கோட டேட்டாவோட சைஸ் சொல்லுது. ஓகேங்களா. இதை சொல்கிறதுக்கு வந்து 1 கிலோ பெட் அப்படின்னு சொல்கிறோம். சரி,
இதை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும். 2 வழியாக ஷேர் பண்ணலாம். ஒன்று வயர்லெஸ் வழியாக ஷேர் பண்ணலாம், இன்னொன்று வயர்லெஸ் வழியாக ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணுறப்ப நீங்கள் எக்ஸாம்பிள் ஜியோ ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் என் ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணுறேன். எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா 1 GB பெர் டே அப்படின்னு கணக்கு. அப்போ ஒரு நாளைக்கு வந்து நான் 29 GB பெர் மந்த்து. இதுக்கு வந்து ஒரு 300 நான் அமௌண்ட் கட்டி நெட்டை யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு நாளைக்கு 1 GB யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை 1 KB சாங்கை டவுன்லோட் பண்ணுவோம். அப்போ இது எவ்வளோ வேகமாக டவுன்லோட் ஆகுது அப்படிங்கிறத ஸ்பீடை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே வந்து ஸ்பீடை வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, எவ்வளோ ஸ்பீடுன்னு. ஏன் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டில் மேலே டேங்க் இருக்குது, தண்ணி டேங்க் இருக்குது. அதில் வந்து 100 குடம் தண்ணி பிடிக்குது. ஓகேங்களா? எங்கள் வீட்டுக்கு கீழே நான் குளிக்கிறதுக்கு ஒரே ஒரு குடம் தண்ணி தேவைப்படுது. இப்போ நான் குழாயை ஆன் பண்ணனே அந்த குடம் டக்குன்னு நிறைஞ்சிருமா? நிறையாது. அது நிறையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ எக்ஸாம்பிள் இங்கே வந்துருங்க, ஒரு நாளைக்கு 1 GB டேட்டா. இது என் டேங்கில் இருக்கிற டேட்டாவோட சைஸு. ஆனால் எனக்கு தேவை ஒரே 1 கிலோபைட்டு சாங்கு தேவை. இது உடனே டவுன்லோட் ஆகிருமானா? ஆகாது. இது டவுன்லோட் ஆகிறதுக்கு சில டைம் எடுக்கும். அப்போ வயர்லெஸில் ஏன் ஸ்பீடை மென்ஷன் பண்ணல அப்படின்னா, ஒரு ஆண்டனா கீழே 50 பேர் யூஸ் பண்ணலான்னு இருக்கும். ஆனால் 50 பேர் இப்போ ஒரு ஆண்டனா கீழே இல்லை, 100 பேர் இருக்கலாம், இல்லை 49 பேர் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஆள் மட்டும் கூட இருக்கலாம். ஆள் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நெட்டு ஸ்பீடாக கிடைக்கும். இது எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா, உங்கள் ஃபோனுக்கு மேலே 1 KB பெர் செகண்டு, 1 GB பெர் செகண்டு, 99.8 KB இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸ்மால் பி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு சொல்கிறேன். அது வந்து உங்கள் நெட்டு வந்து என்ன ஸ்பீடில் வருது அப்படிங்கிறத பற்றி சொல்லும். ஓகேங்களா? அது நிறையா கிடச்சிச்சு அப்படின்னா டக்குன்னு உங்கள் டேட்டா டவுன்லோட் ஆகிரும். கம்மியாக கிடச்சிச்சு அப்படின்னா உங்கள் டேட்டா டவுன்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். சரி, இந்த குழாயில் தண்ணி வருதுன்னு சொன்னேன். அது தண்ணி ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கும் இல்லை உங்கள் குடம் வேகமாக நிறையிறதுக்கும் 2 காரணம் தான். ஒன்று, உங்கள் டேங்கில் இருந்து தண்ணி வர்றதுக்குரிய ப்ரெஷர், அது ஒன்று. இன்னொன்று, உங்கள் குழாயோட சைஸு. இந்த 2 இது முக்கியம். உங்கள் குழாய் சைஸ் பெருசாக இருந்து ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வேகமாக நிறைஞ்சிடும். உங்கள் குழாயோட சைஸ் கம்மி, ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் குடம் நிறையறதுக்கு லேட் ஆகும். அதான் காரணம். இது வயர்லெஸில் சொல்லிட்டேன். வயர்லெஸ் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஃபைபர் கேபிள் வச்சுக்கிறோம். ஃபைபர் கேபிள் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அதே 29 GB பெர் மந்த்து அவங்க ஸ்பீடை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்பீடு வந்து 3 KB பெர் செகண்டு, 3 GB பெர் செகண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 3 KB, K அப்படிங்கிறது 10⁻³ தெரியும், P அப்படிங்கிறது பிட்டுன்னு தெரியும். அப்போனா இந்த சாங் டவுன்லோட் ஆகிறதுக்கு எனக்கு 1.01 செகண்டே டவுன்லோட் ஆகிரும். பிட் பர் செகண்டு. ஓகேங்களா? பிட் பர் செகண்டு. இது ஜிகா பிட் பர் செகண்டு. அப்போ 1 GB இருந்தாலும் எனக்கு 1 நிமிஷத்தில் டவுன்லோட் ஆகிடும். எதில்? வயர் கம்யூனிகேஷனில். உங்கள் ஸ்பீடை பொறுத்து அவன் துட்டை மாற்றுவான். இப்போ எக்ஸாம்பிள் 29 GB பெர் மந்த்து, 3 KB பெர் செகண்டுக்கு வந்து 300 ரூபா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இது அதே 29 GB தான், ஸ்பீடு வந்து மாறுது. இதுக்கு வந்து ஒரு 450 ரூபா பர்ச்சேஸ் பண்ணுறான்னு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அப்போ ஃபைபர் கேபிளில் உங்கள் ஸ்பீடை பொறுத்து நெட்டோட விலையை அவன் தீர்மானிக்கிறாங்க. வயர்லெஸில் அவங்க உங்களோட ஸ்பீடை வந்து ஸ்டேபிளாக சொல்ல முடியாது, அது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்ப ஸ்பீடை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறப்ப உங்கள் ஸ்பீடை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ வயர்லெஸ் வந்து அன்ஸ்டேபிள் நெட்வொர்க்கு. உங்கள் நெட் வந்து ஸ்டேபிளாகவே இருக்குது. வயர் கம்யூனிகேஷனில் வந்து உங்கள் நெட்டு ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்பீடும் ஸ்டேபிளாக இருக்கும், டேட்டாவோட சைஸும் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த சாங் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்டர்நெட் தேவைப்படுது. ஓகேங்களா? அப்போ இன்டர்நெட்டில் டேட்டா தேவை 1 GB பெர் டே. ஸ்பீடு வயர்லெஸ்ஸாக இருந்தால் ஸ்பீடு இருக்கும், வயருக்கும் ஸ்பீடு இருக்கும், ஆனால் ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ வயராக இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வயர் எடுத்துக்கிறோம். வயரில் வந்து இது ஸ்டேபிள் நெட்வொர்க்கு, மாறவே மாறாது, ஒரே ஸ்பீடு தான்.
எக்ஸாம்பிள் 1 GB/s வச்சுக்கிறேன். இது வயரில். இது வயரில் அப்படின்னா வயர்லெஸில் பார்த்தீங்கன்னா டேட்டாவோட சைஸு சேமாக எடுத்துக்கிறேன் 1 GB/day. ஆனால் ஸ்பீடு வந்து ஸ்டேபிளாக இருக்காது. அது 1 KB/s இருக்கலாம், இல்லை 1 GB/s இருக்கலாம். அது மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது வந்து வயர்லெஸ். ஏன் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டேன், அன்ஸ்டேபிள் நெட்வொர்க். இந்த ஸ்பீடை மென்ஷன் பண்ணுறது அந்த ப்ராட்பேண்ட். அப்போ இது வயரில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ப்ராட்பேண்ட் என்னன்னா உங்கள் ஸ்பீடை டிபெண்ட் பண்ணி சொல்கிறது. சரி, அடுத்தது ஒன்றே ஒன்று இருக்குது. ப்ராட்பேண்ட் பேண்ட்வித் என்னன்னு பார்ப்போம். பேண்ட்வித் அப்படிங்கிறது ஹை ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோ ஃப்ரீக்வன்சி. அதாவது ஃபைபர் கம்பெனிக்காரங்க ஒரு டேட்டா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஜியோ ஃபைபர் எடுத்துப்போம். அந்த கம்பெனிக்காரங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 1000 GB வந்து இந்த பைப்பில் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இதில் ஒரு 250 GB தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அது காசு கட்டிட்டாரு. எக்ஸாம்பிள் ஒரு 1050 ரூபா வச்சுக்கிறோம். இந்த 250 GB வந்து டேட்டாவோட சைஸை குறிக்குது. ஓகே, அடுத்த ஸ்பீடு வந்து அவர் ஃபைபர் யூஸ் பண்ண போகிறாரா இல்லை வயர்லெஸ் யூஸ் பண்ண போகிறாரா அப்படிங்கிறது அவருடைய இதை பொறுத்து. வயர்லெஸ்ஸாக இருந்தால் ஸ்பீடு ஸ்டேபிளாக இருக்காது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தொட்டு இருக்கும். ஃபைபராக இருந்துச்சு அப்படின்னா நெட்டு ஸ்டேபிளாக இருக்கும், நெட்டோட ஸ்பீடு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தொட்டு இருக்கும். இதுதான் கான்செப்ட். அந்த இது வந்து ஜியோ கம்பெனிக்காரிலேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அந்த 250 GB எவ்வளோ காலி பண்ணுறோம், ஹை ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோ ஃப்ரீக்வன்சி, அதை கழிச்சிட்டு எவ்வளோ நெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு நாளைக்கு, அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பேண்ட் வித்து. வயர்லெஸ் தான் உங்களுக்கு தெரியும், ரேடியோ சிக்னல். ஸோ வயர்லெஸில் ப்ராட்பேண்ட் நெட்வொர்க்கை பற்றி தான் படிக்க போகிறோம் இந்த சப்ஜெக்ட். இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.